இப்போ இப்போ அரசியலில் இந்த தேர்தலில் புதிய ஃபோர்ஸ் ஒன்று வந்திருக்கு. விஜய்ன்னு சொல்கிறாங்க. தாவேக்கா இப்போ கூட வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனாங்க. பெருந்திரளாக கூட்டம் கொண்டதை பார்த்தோம். அது எப்படி பார்க்குது திமுக? எலெக்ஷன் பிறகு தான் பார்க்கணும். இந்த கூட்டம் வந்து இது என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த சமகாலத்தில் வந்து அவர் அரசியல் எவ்வளோ வரைக்கும் ஒரு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு தர்க்க ரீதியாக பார்த்தோம்னா அது எப்படின்றது எனக்கு விமர்சிக்க தெரியல. இப்போ சீமான் இருக்கும், சப்ஜெக்ட் ஃபுல்லாக அவருக்கு தெரியும், எல்லாத்தையும் படிச்சிருப்பாரு, எல்லா விஷயத்தையும் பேசுவார். ஆனால் அவரால் செயல்படுத்த முடியாது, அவரால் வாழ்ந்து காட்ட முடியாது. இந்த ரியாலிட்டி இப்போ காந்தி வாழ்ந்து காட்டிய தலைவன், நேரு வாழ்ந்து காட்டிய தலைவர், 20 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கார், வாழ்ந்து காட்டிய தலைவர். நம்மளுடைய முதல்வர் வாழ்ந்து காட்டிய தலைவர், இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஒவ்வொருவரையும் அவருடைய ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எலெக்ஷன் நின்னார், தோத்தார், அவர் மேயர் ஆனார், அவர் துணை முதலமைச்சரான ஊர வளர்ச்சித்துறை அமைச்சரானார், முதலமைச்சராக வந்தார். அவர் ஒரு ரியல் ஹீரோ. இவர் வந்து சினிமா ஹீரோ. இவர் எதுக்காண்டி பாலிடிக்ஸ் வந்தார்னு எனக்கு தெரியல, புரியாத பொருளாக இருக்குது. எலெக்ஷனுக்கு பிறகு தான் இந்த இதில் யார் டிப்ளமேட்டர்னு தெரியும். இல்லை, திமுக அரசு தான் பிரச்சாரம் செய்ய விட மாட்டேங்குது. என்ன அவரை போய் எதுக்குங்க பிரச்சாரம் பண்ண விடாமல் இருக்கிறாங்க? ஒரு விஷயம், நீங்கள் இப்போ கை இருக்குது, இதுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியாத வரைக்கும் இது என்னது தெரிஞ்சு போச்சுன்னா ஒன்றும் இல்லை. விஜயை இப்போ நான் இருக்கிறேன், என் வேலையை காலையில் என்ன டியூட்டி, 6 மணிக்கு போனாலும் எம்எல்ஏ கூட சுற்றலாம் வாக்கிங்கில். 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்ன செய்யலாம், அவர்கிட்ட போய் கோரிக்கையை சொல்லலாம். 10 மணிலேருந்து சாயங்காலம் நைட்டு 10 மணி வரைக்கும் அவர் ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார். இல்லாட்ட சட்டமன்றத்துக்கு போனால் அங்கே எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்கும், அங்கே எல்லாரும் போய் அவர் வீட்டில் ஒரு ரூம் நான் வச்சுக்கிடுவேன், மீதியெல்லாம் அவங்க படுத்துக்கிடுவாங்க தொகுதிக்காரங்க. அப்போ எப்போ வேணாலும் எம்எல்ஏ பார்க்கலான்னு. ஆனால் விஜய் அப்படி கிடையாது. அவர் வந்து பாலிட்டிக்ஸை சினிமா பாணியை எப்போயாவது ஒரு தடவை அந்த ஹீரோ வர்றார்ல சினிமாவில், எம்ஜிஆர் வந்து காப்பாற்றுவார்ல, தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போவார். அதை மாதிரி விஜய் வந்து மொத்தமே இது வரைக்கும் எத்தனை மீட்டிங் அவர் வந்திருக்கார். இப்போ எலெக்ஷனில் தூத்துக்குடி, திருநெல்வேலி ஒரு கொஞ்சம் கேம்பெயின் போகிற மாதிரி இருக்குது. தொடர்ந்து இந்த மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து அவர் வந்துக்கிட்டே இருந்தாருன்னா, இப்போ சீமானுக்கு இப்போ எத்தனை பேர், விளாத்திக்குளத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? 1,00,000 பேரை பார்த்த சீமான், 50,000 பார்த்த சீமான், 5,000 பார்த்த சீமான், 500 பேர் பார்த்த சீமான் இப்போ 50 பேர் பார்த்துருக்காங்க. இது என்ன காரணம்? இதான் விஜய்.